அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் தப்பி தவறி கூட உங்கள் நிலைவாசலில் இதையெல்லாம் செய்து விடாதீர்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்குள் நுழைய மாட்டார். என்ன தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நிலைவாசல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய வாசல் படிக்கு முன்னாடி இருக்குது. இதை நம்ம தலைவாசல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நல்ல சக்தியாக இருக்கட்டும், நுழைவாசல் வழியாக தான் வரும். அதே நேரத்தில் கெட்ட சக்திகளும் அந்த நிலைவாசல் வழியாகத்தான் வரும். ஸோ அப்போ நிலைவாசலுக்குள்ள தெய்வம் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை அங்கே செஞ்சுருக்கணும். அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு கஷ்டங்கள் அப்படின்றது இருக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வாசலில் தலை வச்சு படுக்காத, வாசலில் உட்காந்து நகம் வெட்டாத, இந்த மாதிரி நிறைய விஷயங்களே நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டை நெருங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக நிலைவாசல் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கிட்ட நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிலவாசலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாருடைய வீட்லையுமே வச்சுருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் விளக்கு ஏற்றியும் வச்சுருப்பாங்க. ஸோ நிலைவாசல் அப்படின்றது குலதெய்வம், கிரகலட்சுமி இவங்க வாசம் செய்யக்கூடிய இடம். அங்கே மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வமும் மகாலட்சுமியும் சந்தோஷப்பட்டு உங்கள் வீட்டில் என்னென்னைக்குமே நிலச்சி நிற்பாங்க. அதனால் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்புகள் இருக்கும். இப்போ அங்கே என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல கதவு எடுத்துக்கலாம். கதவு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் நம்ம சாத்தும் போது ஒரு சத்தம் வரும். அதே மாதிரி தாழ்பால் போடும்போது ஒரு சத்தம் வரும். அந்த மாதிரி ஒரு சத்தம் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, எண்ணெய் விட்டு அதை நீங்கள் சரி பண்ணணுமே தவிர அந்த சத்தம் எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அசால்ட்டாக விடாதீங்க. அது அவ்வளவு நல்லது கிடையாது. அதே மாதிரி நம்ம நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும். சில பேர் சந்தன குங்குமம் கூட வைப்பாங்க. சந்தனம் அப்படின்னு சொன்னாலே விநாயகர், முருகர் இந்த மாதிரி ஆண் தெய்வங்களுக்கு உரியதாக சொல்லப்பட்டதுனால அதை வைக்க வேண்டாம். ஸோ மகாலட்சுமி வீட்டுக்குள்ள அழைக்கணும் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் குங்குமம் 2 பக்கமும் வச்சு அழகாக விளக்கேற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னாலே மகாலட்சுமி உள்ளே வருவாங்க. அதே மாதிரி நிலைவாசலில் விளக்கு வச்சு ஏற்றும் போது நிறைய பேர் கீழே வெறும் தரையில் வச்சு ஏற்றுவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க. ஏதாவது ஒரு சின்ன தட்டு வச்சோ இல்லது வாழை இலையோ அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றணுமே தவிர அப்படியே கீழே வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா அது சித்தம் கிடையாது. சில நேரத்தில் அகல் விளக்கு ஏற்றுறவங்க அப்படியே கீழே வச்சு ஏற்றுவாங்க. அந்த இடத்துல அந்த எண்ணெய் கசிஞ்சு கசிஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் அந்த இடத்துல பிசு பிசுன்னு ஆகும். இன்னொன்று நம்ம நடக்கும்போது வலிக்கு விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசலில் ஏதாவது ஒரு செவுரில் கிராக் விழுந்திருக்கு அப்படின்னா அந்த கிராக்கை உடனடியாக சரி பண்ணணும். இந்த கிராக்கு இந்த வழியாகத்தான் பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ளே நுழையும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி கிராக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணணும். அதே மாதிரி நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா நம்ம மாவிலை தோரணம் கட்டுறது மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று. ஸோ அப்படி கட்டும்போது சில பேர் அது காஞ்சு போய் சருகா தொங்கிட்டு இருந்தாலும் கழட்டவே மாட்டாங்க. முதல்ல அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கழட்டிட்டு நீங்கள் புதுசாக மாட்டணுமே தவிர காய்ந்த இலைகள் வாசலில் எப்போவுமே தொங்குற மாதிரி பார்த்துக்காதீங்க. அதே மாதிரி நிலைவாசலில் சட்டமில் ஆணி அடித்து தான் நாவலை தோரணம் இல்லை ஏதாவது ஒரு பரிகாரத்துக்கு மூட்டை கட்டுறதுன்னா கட்டுறாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. நிலைவாசல் சட்டத்தில் தயவுசெய்து ஓட்டை போட்டுறாதீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவற்றில் ஓட்டையை நீங்கள் ஆணி அடிக்கலாம். இல்லைன்னா நிறைய இந்த ஹுக் மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஒட்டிக்கலாம். ஒருவேளை நான் அடிச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஆணியை உருவிட்டு அங்கே மஞ்சளை வச்சு பூசி விட்டுருங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த தவறுகளை நீங்கள் வீட்டில் செய்யாமல் இருந்தாலே மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே என்றைக்குமே வாசம் செய்வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.